தாமரை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழணுன்ற அவசியமே கிடையாதுமா. நம்ம உன்னோட பிறந்த வீடான பெரிய வீட்டுக்கே போயிடலாமா, என்னால் இதுக்கு மேலேயும் இங்கே இந்த 10 பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு கஷ்டப்பட முடியாதுமான்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் அவங்க அம்மாவோ நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, நம்ம மட்டும் அந்த வீட்டுக்கு போனோம் அப்புறம் அவ்வளோதான், நம்மளை அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல, எல்லாத்துக்கும் மேலே நம்ம பண்ண வேலைக்கு நம்ம எங்கே இருக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம்தான் சொல்ல. ஆனால் தாமரையோ அம்மா எனக்கு தெரியாது, நம்ம கண்டிப்பாக ஒன்று அந்த வீட்டுக்கு போய் அங்கே எப்பவும் போல் நல்லா சந்தோஷமா வாழணும். அப்படி இல்லையா உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு ஏதாவது விஷத்தை கூட வாங்கி தந்துரு, நம்ம 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம். என்னால் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா இருடி, நான் ஏதாவது யோசிச்சு ஏதாவது பிளான் போட்டு அந்த வீட்டுக்கு போக ஏதாவது வழி இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்க. தாமரையும் நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு தெல்லுமுள்ளு வேலையாவது பார்த்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமோ இந்த மாதிரி தமிழை அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த தமிழும் அம்மா இப்போ எதுக்காக என்னை இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க, உடனே அவங்களோட அம்மாவும் என்னடி புரியாம பேசிட்டு இருக்கியா என்ன, அங்கே இருக்கவங்க எல்லாரும் நான் கர்ப்பமாக இருக்கானா இல்லையான்னு சந்தேகப்பட்டதா, நீ தானே சொன்ன, அதனால தான் உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், என்ன கொஞ்சம் நிறைய நாள் இங்கேயே வச்சுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் என்ன மாப்பிள்ளை விடாததுனால ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல. ஆனால் தமிழோ கொஞ்சம் கோவத்தோட நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட பிரச்சனையில இருந்து என்ன நீங்க வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இப்படி தேவையில்லாம என்ன பிரச்சனையில இருந்து ஓட வைக்க கூடாது, இப்போ நான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கே புரியாதப்போ நீங்க எதுக்காக இப்படி குழப்பமா இப்படியெல்லாம் தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்க. இதை கேட்ட அவங்களோட அம்மா அப்பாவும் இப்ப நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோடையும் ரொம்பவே பதட்டத்தோடையும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், தமிழ் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க, அவங்க கர்ப்பமாகிறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்குமா, அப்படி இல்லைனா அவங்களோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க துணிச்சலாக தன்னோட மறைச்சு வச்ச ரகசியங்களை பற்றி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறது தான் அதுக்கான தீர்வாக இருக்குமா, தமிழ் என்ன பண்ணால் சரியாக இருக்கும், அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க சேது கூட சந்தோஷமாக வாழ முடியும்.